வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சில பல கோடிகளை கொடுத்து தமிழக காங்கிரஸை விலைக்கு வாங்கிவிட்டது திமுக. உண்மையான காங்கிரஸ் கட்சி என்றும் தமிழக வெற்றிக் கழகம் பக்கம்தான் என்று நெல்லை பரப்புரையில் விஜய் பேச்சு. திமுகவின் சிறுபான்மை ஆதரவு என்ற சாயம் வெளுத்துவிட்டது. திமுகவின் கல்லாப்பெட்டி கூட்டணி கலகலத்து போய்விட்டதாக விஜய் விமர்சனம். காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது? நம்ம பக்கம் நிக்குது. சிறுபான்மை மக்களோட அந்த திமுக சாயம் வெளுத்து போச்சே. இந்த விஜய் என்னடானா மதச்சார்பற்ற கொள்கையோட உண்மையான ஒரு முகமா இருக்கிறானே. இந்த சிறுபான்மை மக்கள் வேற இந்த விஜய் பக்கம் தானே நிக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என் மேல காண்டோ காண்டு. தமிழகத்தில் உள்ள மற்ற கட்சிகளை காட்டிலும் தனது பரப்புரைக்கு மட்டும் ஏன் இத்தனை கட்டுப்பாடுகள்? தன்னை பற்றி என்ன அவதூறு பரப்பினாலும் தமிழக மக்களிடமிருந்து தன்னை யாராலும் பிரிக்க முடியாது என்றும் விஜய் பேச்சு. விஜய்க்கு மட்டும் தனியா ரூல்ஸ், தனியா ரெகுலேஷன்ஸ், தனியா கண்டிஷன்ஸ் அவனுக்கு மட்டும் போடு. மற்ற கட்சிகள்லாம் விடு, விஜய்க்கு மட்டும் தனி கண்டிஷன்ஸ் போடு. அவன் வெளியவே வரக்கூடாது, மக்களை சந்திக்கவே கூடாது. எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள் நீங்க கொடுத்தாலும் இந்த திமுகனாலேயோ இல்ல இந்த பாஜகனாலேயோ இல்ல இந்த மற்ற பலர்னாலேயோ இல்ல எந்த வேற யாராலையும் என்ன மக்கள் கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். அதை தான் சொல்ல வந்தேன். ஒருபுறம் மணல் மாஃபியா, மறுபுறம் மலைகளை விழுங்கும் மலை மாஃபியா என தமிழகத்தில் கனிம வளங்கள் சூறையாடப்படுகிறது. காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை சரி செய்யாதது ஏன் என்றும் விஜய் சிரமாரி கேள்வி. மணலை திருடுறாங்க, மண்ணை திருடுறாங்க, மலைகளை முழுங்குறாங்க, சட்டவிரோதமா கல்குவாரி நடத்துறாங்க. மணல் மாஃபியா அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு போகுது. இன்னொரு பக்கம் மினிஸ்டர்ஸ் கொள்ளையடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் குடும்பமா சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்க. தூத்துக்குடியில் தேர்தல் பரப்புரைக்காக சென்ற விஜயின் வாகனத்தை விடாமல் விரட்டி சென்ற இளைஞர்கள். இருசக்கர வாகனங்களில் பின்தொடர்ந்து சென்றபோது வாகனங்கள் ஒன்றின் மீது ஒன்று மோதி விபத்தில் சிக்கியதால் பரபரப்பு. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்கிறதா இந்தியா என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. தென்றலாக இருக்கும் தெற்கை புயலாக மாற்றாதீர்கள் என காட்டம். தென் மாநிலங்களின் உரிமைக்கு உலை வைத்து வடக்கு வலிமை பெற நினைக்கும் பாஜக அரசின் செயல்களை கண்டு சும்மா இருக்காது திமுக. தங்கள் அனுமதியின்றி மறுவரையறை தொடர்பாக எந்த முடிவு எடுத்தாலும் உயிரே போனாலும் உடன்பட மாட்டோம் என மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். திமுக ஆட்சியில் அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை பன்மடங்கு உயர்வு. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முதலமைச்சர் தவறிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் 110 ரூபா, திமுக ஆட்சியில் 200 ரூபாய். நல்லெண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 250, திமுக ஆட்சியில் 500. துவரம்பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 74, திமுக ஆட்சியில் 120. உளுத்தம்பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 79, 120 ரூபா திமுக. எவ்வளவு விலை உயர்ந்தா அப்படி ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் இந்த உணவுப் பொருள் வாங்கி பயன்படுத்த முடியும்? தமிழகத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறியதால் கொலை, கொள்ளை அதிகரித்துள்ளதாக இபிஎஸ் விமர்சனம். திமுகவினர் துணையுடன் கிராமம் முதல் நகரம் வரை போதைப் பொருள் விற்பனை கொடிகட்டி பறப்பதாகவும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை.
இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை சந்து பொந்து வீதி அனைத்து இடத்துலையும் இந்த கஞ்சா விற்பனை அமோகமா விற்கிது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கத்தால் முடியல. ஏன்னா பெரும் இந்த கஞ்சா விற்பனைக்கு துணை நிற்பது திமுக கட்சியை சேர்ந்த மணல், மலை உள்ளிட்ட கனிம வளங்கள் கொள்ளை போவது குறித்து இங்கு யாருக்கும் கவலை இல்லை. தமிழக இளைஞர்கள் தங்கள் தலைவர்களை தியேட்டர்களில் தேடுவது கவலை அளிப்பதாகவும் சீமான் பேச்சு. எங்க மக்கள் தங்கள் தலைவர்களை தியேட்டர்ல தேடுறதில்லை, திரையரங்கில் தேடுறதில்லைன்னு போயிட்டாங்க. நீ தியேட்டர் தவிர எங்கேயும் தேடுறதில்லை. அங்க விசில் அடிச்சா இப்ப தெருவில் அடிச்சுட்டு இல்லை. தியேட்டர்ல படம் பார்க்கும்போது விசில் அடிச்சிடா, இப்ப தெருவில் அடிக்கிற. அரசியல் என்பது பெரும் பணம் சம்பாதிக்கும் இடமாக மாறி உள்ளது என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டம். இலவசங்களை அதிகமாக ஏன் கொடுக்கிறார்கள் என மக்கள் சிந்திக்க வேண்டும் எனவும் அறிவுரை. நடிகர்களின் வாகனத்தை பின்தொடராமல் இளைஞர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குடி, கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையானால் வாழ்க்கையை சீரழிந்துவிடும் என்றும் இளைஞர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வேண்டுகோள். ஒரு மூத்த நடிகரா இளைஞர்களுக்கு நடிகர்கள் மீது அதிக ஆர்வமா போற இளைஞர்களுக்கு என்ன சார் சொல்றீங்க? இளைஞர்கள் ரொம்ப ஜாகிரதை. அவங்க ஏதோ அடிப்பட்டு அவங்களுக்கு வேற கேட்பாங்க. அவங்கதான் வந்து ஜாகிரதை. குடி பழக்கத்துக்கு, கஞ்சா இதெல்லாம் வந்து தயவு செய்து இதுல வந்து எனக்கு அடிமையாகாதீங்க. அது பண்ண அவங்க வாழ்க்கை. மதுரை மத்திய தொகுதிக்கு நலத்திட்டங்களை கொண்டுவர முடியவில்லை என்றால் போட்டியிலிருந்து விலக வேண்டியது தானே என சுந்தர் சி சாடல். கடந்த 5 ஆண்டுகளாக என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று கூறுவதன் காரணம் என்ன என்றும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு சரமாரி கேள்வி. தமிழ்நாட்டில் நாளை வெளியாகிறது இறுதி வேட்பாளர் பட்டியல். வேட்புமனுக்களை திரும்பப் பெற நாளை கடைசி நாள் என தேர்தல் ஆணையம் தகவல். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் முக்கிய ஆலோசனை. தேர்தல் ஏற்பாடு, பாதுகாப்பு மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட பணம், பரிசு பொருட்கள் குறித்த இந்த ஆலோசனையில் காணொலி வாயிலாக அர்ச்சனா பட்நாயக் பங்கேற்பு. தஞ்சையில் நாளை மறுநாள் 4ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஏப்ரல் 11ஆம் தேதி புதுக்கோட்டை மற்றும் திருப்பத்தூரில் அடுத்தடுத்து வாக்கு சேகரிக்க உள்ளதாக தகவல். பாமகவின் மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரிய வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது. ராமதாஸ் தரப்பு தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. தேர்தல் நடத்தை விதிகளை மீறி செயல்படுவதாக கூறி முதலமைச்சரின் செயலாளர் உமாநாத்துக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு உரிய ஆதாரங்களை தாக்கல் செய்யாத நிலையில் எப்படி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியும் என பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. திருப்பரங்குன்றம் தீபத்துன் வழக்கில் தனி நீதிபதி GR சுவாமிநாதன் விசாரணைக்கு இடைக்கால தடை. 2 நீதிபதிகள் அமர்வு விசாரிப்பது குறித்து முடிவெடுக்கும் வரை தனி நீதிபதியின் அனைத்து உத்தரவுகளுக்கும் தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. போதைப்பொருள் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கிற்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற சோதனை நிறைவு. மயிலாப்பூர், புரசைவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வருமான வரித்துறை, பறக்கும் படையினர் மேற்கொண்ட சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். நெல்லை பெருமாள்புரத்தில் உள்ள தனியார் குடியிருப்பில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. வாக்காளர்களுக்கு விநியோகிக்க கோடிக்கணக்கில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக வந்த தகவலை அடுத்து அதிரடி ஆய்வு. நாகை கீழ்வேலூர் அஞ்சு வட்டத்தம்மன் கோயில் தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. பெண்கள் உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு.
புதுச்சேரியில் நாளை சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளதையொட்டி ஏற்பாடுகள் தீவிரம். துணை ராணுவத்தின் பாதுகாப்புடன் வாக்குச்சாவடி மையங்களுக்கு இவிஎம் எந்திரங்களை அனுப்பும் பணியில் அதிகாரிகள் மும்முரம். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் நாளை புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என அறிவிப்பு. வெளியூர்காரர்கள் யாரும் வர வேண்டாம் என ஜிப்மர் நிர்வாகம் அறிவுறுத்தல். கேரள மாநிலத்தில் உள்ள 140 தொகுதிகளுக்கு நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு. திருவனந்தபுரம், கண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை அந்தந்த பகுதிகளுக்கு அனுப்பும் பணிகள் தீவிரம். மேற்குவங்க மாநிலம் பவானிபூர் சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வேட்புமனு தாக்கல். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்று மனு தாக்கல் செய்தார். மேற்குவங்க மாநிலத்தில் எஸ்ஐஆர் பணிகள் மூலம் 91 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக புகார். டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருடனான சந்திப்புக்கு பின் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரிக் ஓபிரைன் குற்றச்சாட்டு. வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ரெப்போ வட்டி விகிதம் 5.25ஆக நீடிக்கும் என ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவிப்பு. ஈரானில் உள்ள இந்தியர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். எல்லையை கடப்பதற்கு முன்பு தூதரகத்தை கண்டிப்பாக அணுக வேண்டும் என்றும் தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் வேண்டுகோள். குஜராத் மாநில மக்களின் கல்வி அறிவு குறித்து மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்த விவகாரம். டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை குஜராத்தி சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. ஜம்மு காஷ்மீர் உதம்பூர் பகுதியில் கனமழை மற்றும் நிலச்சரிவால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பல கிலோமீட்டர் தூரத்திற்கு கார், லாரி உள்ளிட்ட வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல்.